guys, இன்னைக்கு அம்மா என்ன ஸ்பெஷல்னா காரக்குழம்பு, மசால் வடை. பொதுவாக வடையெல்லாம் அம்மா கடையில் தான் வாங்குவாங்க. இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ரிவ்யூ சொல்றதுக்காகவே அம்மா வடை செஞ்சாங்க. ஓகேவா? நம்ம என்ன பண்றோம்னா இனிமேல் இன்னைக்கு அம்மா என்ன சமைக்கிறாங்களோ ஸ்பெஷலான ஐட்டத்துக்கு அதோட செய்முறை விளக்கம் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ். அதை 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 பற்றி யோசிச்சு இப்போ நம்ம அந்த இது கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? இனிமேல் வந்து செய்முறை விளக்கம் இருக்கும். என்னென்ன ஸ்பெஷல் பண்ணலாம். ஆக்சுவலி இது ஏதோ ஒரு ஸ்பெஷலான வடை தான். அது என்ன ஸ்பெஷல்ன்றத அம்மாவை நான் கேட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? என் ஃபோன் செம்மையாக சதி பண்ணுது. வர 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 ரொம்ப ஃபோனு கோளாறு கொடுக்குது. திருப்பி கட் பண்ணிட்டு போடணும். இப்போ கரெக்டாக வருதா? சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாய்ஸ் முன்ன வருது, வீடியோ ரெண்டாவது வருது. அது என்ன ப்ராப்ளம், என்னன்னு தெரில, எதனால அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து தெரில. சரி, நம்ம கடற்கரை சேனல் சாப்பாடு சாப்பிட்டு இது பண்ணுவோம். தமிழன் ஓகே. மிஸ்டேக் நான் பண்றது உண்மை சொல்லிதானே ஆகணும். செம்ம உப்பு வடை. ஒரு செய்முறை விளக்கம் காட்டுமா? கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கினேன். அப்புறம் வந்து வெங்காயம், சிறுக்கீரை கொஞ்சம் அரைக்கிறேன். 2 பொடியாக அரிஞ்சிட்டு, பச்சை மிளகா, வெங்காயம், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு நல்லா ஒன்றும் பாதியமாக நசுக்கி அதில் போட்டு, சோம்பு எல்லாம் மாவுலேயே போட்டு நல்லா பிசைஞ்சு, நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் காயிட்டுன்னு தட்டி போடணும். நல்லா முருவலாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு திருப்பி 2வது போடணும். போட்டால் தான் முருவலாக நல்லா வரும். குழம்பு வெறும் வாயிலுமே சாப்பிடலாம், சும்மாவே சாப்பிட்லாம், குழம்புலையும் போட்டுக்கலாம். அப்போ மேலோட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் ஒட்டாத அளவுக்கு வேக வச்சுட்டு எடுத்துடணும். எடுத்துட்டு திருப்பியும் போட்டால் தான் முறுமுறுன்னு வரும். இவ்வளோ சாப்பாடுலாம் போட்டால் என்ன சாப்பிடுவாங்கண்ணா? ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்க சொல்லிட்டா டென்ஷன் ஆகிடுவாங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட். நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சி இந்த வாட்டி யார் தொகுத்து வாங்க போகுது? கமலஹாசன் சாரா, இல்ல சேதுபதி சாரா, இல்ல வேற யாரு? ஒரே குழப்பமா இருக்குது. உண்மையாவே நல்லா இருக்கு. குழம்புல கொஞ்சம் உப்பு கம்மியா தான் இருக்கு. அதனால அது மேக்ஸ் ஆயிடுது. ஓகேவா? மற்றபடி குறையா பெருசா சொல்லணும்னா குழம்புனா கொஞ்சம் கொதிச்சிருக்கலாம். மற்றபடி ஒன்றும் இல்லை. தேடி கண்டுபிடிச்சதுல இவ்வளோதான் தெரிஞ்சுது. இன்னொன்று பண்ணிருக்கலாம், கொஞ்சம் சைடிஷா ஒரு ஆம்லேட் ஏதாவது போட்டு கொடுத்துருக்கலாம். சந்தடி பண்ணாம சாப்பிட்டு இருக்கலாம். அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. கேட்டா கத்துவாங்க. கேட்டுதானே. யாருக்கு வடை போட்ட காரக்குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. அப்புறம் நேற்று என்னோட வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அவ்வளோ அழகா பார்த்து கமெண்ட் பண்ணி சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. அப்புறம் உங்களுக்கு நீங்க சொன்னது கரெக்ட் தான். காப்பிரைட் வராம கதை போட்டு தான் ஆகணும். அதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்து தான் இருக்கு. என்ன பண்ணணுமோ அது கரெக்டாக தான் பண்ணிட்டு வரோம். ஓகேவா? பார்க்கலாம் என்ன எதிர்காலம்னு நமக்கு தெரியாது. நம்ம ஏதோ ஒரு கோலை நோக்கி போயிட்டு இருக்கோம். கிடைச்சா லாபம். ஓகேவா? எனக்கு தேவை அந்த இதுதான், சில்வர் பட்டன். ஓகே, இன்னும் பேசுங்க, அப்படி பேசினே போலாம்.
இந்த வீடியோ இதோட நான் க்ளோஸ் பண்றேன். இந்த வடை என்ன வடை? அதுல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க? ஆனா நல்லா இருக்கு. லைட்டா கொஞ்சம் உப்பா இருக்கு. மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. இது எப்படி செஞ்சாங்கன்றத அம்மாகிட்ட நான் கேட்டு, அத ஒரு வீடியோவா கன்வெர்ட் பண்ணி, இந்த வீடியோவுல மிக்ஸ் பண்றேன். தனியா போகும். இப்ப நான் சாப்பிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? அந்த கேப்ல வர மாரி பண்றேன். ஓகேவா? மறக்காம நம்ம சேனல வர வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு, உங்களுக்கு அதுல என்ன குறை, என்ன தப்பா இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன நான் பண்ணணுன்றத நீங்க சொல்லுங்க. வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. முடிஞ்சா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.